உன்னத சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று காலை ஆராதனையில் பார்த்தோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? நான் அவர்களை என் செப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். இது ஒரு மகிழ்ச்சியின் மாதம். கர்த்தர் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தர வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் நம்மை மகிழ பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதலால் சபைக்குள் இருக்கிற மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள மகிழ்ச்சி, ரட்சிக்கப்படாதவர்கள் சபைக்கு வெளியே இருக்கிற மகிழ்ச்சியை குறித்து காலையில் நாம் சிந்தித்தோம். இந்த மாலையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இந்த மாலை ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் உமது வார்த்தையை கொண்டு எங்கள் எல்லாரோடும் பேசும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் என்னோடு கூட ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 5வது வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பழைய பாட்டிலே பக்கம் 696வது பக்கம். பழைய பாட்டிலே 696வது பக்கம். 5ஆம் வசனம் 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 11ஆம் வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். இந்த மாதம் நமக்கு மகிழ்ச்சியின் மாதம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் தமது ஜெப வீடாகிய ஆலயத்தினால், அவரது சமூகத்தினால், அவரது பிரசன்னத்தினால் நம்ம எல்லாரையும் மகிழ பண்ண போகிறார். அருகாமையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. பக்கத்துல யார் இல்லாட்டியும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்? மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. ஆனாலும் பாருங்களேன், நமக்கு எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். எத்தனை விசுவாசமான வார்த்தைகள் துணித்துக் கொண்டே இருந்தாலும் பல நேரங்களிலே நாம் இடறி போகிறோம். இங்கே இந்த சங்கீதக்காரன் வாழ்வை பாருங்கள், கலக்கத்தின் வாழ்வாய் காணப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று கலக்கத்தை முன்வைக்கிறார். மகிழ்ச்சியின் வாக்குத்தத்தம் உண்டு, அதற்கு எதிர்ப்பதமாய் துக்கங்களும் கலக்கங்களும் காணப்படுகிறது. இந்த மாலை நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், ஒருவேளை மகிழ்ச்சியின் வாக்குத்தத்தம் பெற்ற நாம் துக்கத்தின் நடுவே, கலக்கத்தின் நடுவே, சோர்வுகளின் நடுவே கடந்து போகும்போது இந்த சங்கீதக்காரன் சொல்வது போல, என் ஆத்துமாவே ஏன் நீ எனக்குள்ளே கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்கிற நிலை நேரிடும் போது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை நீங்கள் துக்கத்தின் பாதையில், கலக்கத்தின் பாதையில் கடந்து போகும்போது கூட இந்த சங்கீதக்காரன் செய்கிற சில காரியங்களை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு செய்வீர்கள் என்றால் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், உங்கள் கலக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் புலம்பல்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் என்று நான் முழு மனதாய் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? முதலாவது ஒரு காரியம் பாருங்கள். 5ஆம் வசனத்தில் வாசித்தோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 6ஆம் வசனம் வாசியுங்கள். என் தேவனே என் ஆத்துமா கலங்குகிறது. அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா கலங்குகிறது. அடுத்து, ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, கலக்கத்தின் நடுவே இருக்கும்போது, சோர்வுகளின் நடுவே இருக்கும்போது, புலம்பலின் நடுவே இருக்கும்போது இந்த சங்கீதக்காரன் செய்கிற காரியத்தை கவனியுங்கள். என் ஆத்துமா கலங்குகிறது தேவனே, ஆகையால் நான் என்ன செய்வேன்? யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்தும் உம்மை நினைக்கிறேன். கரமையத்துராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், என் கலக்கத்தின் நடுவே நான் கலங்குகிறேன் தேவனே. என் வாழ்வு ஒரு கலக்கத்தின் வாழ்வா இருக்கிறது. எனக்கு சத்துருக்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்ல முடியாத போராட்டத்தின் கலக்கம் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஆகையால் நான் என்ன செய்ய போகிறேன்? உம்மை நினைக்கிறேன். அல்லேலூயா. சில நேரம் பாருங்கள், சிலர் துன்பப்பட்டால், கலக்கப்பட்டால் ஒவ்வொன்றை குறித்து சிந்திப்பார்கள். கலக்கத்தின் நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருக்கிற வரைக்கும்
சுகர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்க நினைச்ச மாதிரி லைஃப் போகுதுன்னா சோத்திரம், நல்லா சந்தோஷம் தானே எல்லாருக்கும். பாருங்க, அப்ப அப்படிப்பட்ட ஆள் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பாருங்க, ஏதாவது ஒரு காரியம், ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருது, பிரச்சனை வருது, இல்ல வியாதி வந்துருது, இல்ல சோர்வு வந்துருது, இல்ல தேவை வந்துருது, இல்ல ஏதோ ஒரு நெருக்கம் வந்துருது, பண கஷ்டம் வந்துருது. அப்ப ஒரு தேவ பிள்ளை எது சிந்திப்பார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் பார்த்ததுல அநேக தேவ பிள்ளைகள் நெகட்டிவா சிந்திக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். எதிர்மறையா அவங்க யோசிக்கிறத பார்த்திருக்கிறேன். நல்லா ஜெபிக்கிறவங்க கூட சின்ன கஷ்டத்துல அவங்க சொல்லுவாங்க, ஏன் வாழ்றதே தெரியல பாஸ்டர், செத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, சிலர் பாருங்க, நான் நல்லவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா ஊழியம் செய்யறவங்க இருப்பாங்க, நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமான காரியங்கள் செஞ்சாங்க. பாத்தீங்கன்னா எலியா அக்கினியவே இறக்கினார், ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து இஸ்ரவேல் தேச ஜனங்களுக்கு முன்பாக அக்கினியை இறக்கி ஒரு தேசத்தையே கர்த்தர் பக்கம் திருப்பினார். நம்ம ஒரு ஆத்மாவை திருப்ப ஐயோ அல்லன்னு பண்றாரு. தேசத்தையே கர்த்தர் தெய்வமான இன்னைக்கு கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வமான பாகால வணங்கு, ஏன் குந்தி நடக்கிற அப்படின்னு அக்கினி இறக்கிட்டார். ஆனா பாருங்க, எசபேல் சொன்ன வார்த்தை அவருக்கு பெரிய கலக்கமாயிடுச்சு. எசபேல் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ராணி, அந்த நாட்டு ராணி என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பாரு, எலியா எப்படி பாகால் தீர்க்கதரிசியை கொன்றாரோ அதே மாதிரி அவருக்கு நான் செய்வேன். அந்த வார்த்தையை கேட்டு இவருக்கு ஒரு கலக்கம் வந்துருச்சு. பெரிய விசுவாச வீரன், ஜெபிக்கிற தேவ மனிதன், அக்கினியை பார்த்தவர், தேவ வல்லமையை பார்த்தவர். எப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு சோர்வு. நினைச்சிட்டார், போதும் ஆண்டவரே, ஊழியது போதும், தீர்க்கதரிசனம் சொன்னது போதும், ஜெபம் பண்ணது போதும், இனி நான் உயிரோட வாழ்றதுக்கு எனக்கு என்ன லைக் படாது. சோர்வு வந்துருது பாருங்க. சில தேவ பிள்ளைகள் அப்படித்தான், சில நம்மளே அப்படித்தான். பாருங்களேன், நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலன்னா எண்ணம் எதிர்மறையா போகுது, எதிர்மறையான காரியங்களை சிந்திக்குது, நெகட்டிவான காரியங்களை பேசுது. இனிமேல் ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம், இனிமேல் ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம், இனிமேல் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், இனிமேல் இது செட் ஆகாது, இனி இது வாய்க்காது, இனி இது நடக்காது. இது மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை இந்த மாம்சத்துல சிந்திக்க நாம் நேரிடும். ஆனா இந்த மனிதன் பாருங்க, என் ஆத்மா எனக்குள் கலங்குது, கலங்கிக்கிட்டு இருக்கு, ஆகையால் நான் எங்க இருந்தாலும் கர்த்தரை நினைப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது காரியம், உங்க மாலை நேரத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்களுக்குள்ள கலக்கங்கள், சோர்வுகள், துக்கங்கள் ஒருவேளை பெருகும் போது, நெருக்கும் போது, வேதனை உண்டாக்கும் போது, என் ஆத்மா ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் என்ற கலக்கம் வரும்போது, நான் தாழ்மையா சொல்றேன், நீங்க கர்த்தரை நினைங்க, ஆண்டவருடைய அன்பை நினைங்க, ஆண்டவர் உங்களை ரட்சித்த விதத்தை நினைங்க, இதுவரை தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள்லாம் எண்ணி பாருங்க, உங்க வாழ்வுல தேவன் செய்த அதிசயங்களெல்லாம் எண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவன் செய்த மகிமையான காரியங்களை எண்ணி கர்த்தரை துதித்து பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். கடந்து வந்த பாதையில நான் செய்யற காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சங்கீதக்காரன் சொன்னதை தான் நானும் செய்திருக்கிறேன். என் நெருக்கத்தின் நேரத்தில், கடினமான நேரங்கள், கலங்குகிற நேரங்கள், சோர்வு உண்டாக்குகிற நேரங்கள், நான் சோர்ந்து போய் உட்கார மாட்டாமல் ஒன்றை செய்கிறேன், என் தேவனை நான் நினைக்கிறேன், என் ஆண்டவரை நான் நினைக்கிறேன். ஒரு மானானது நீரோடைய வாஞ்சித்து கதர்மா போல் என் ஆத்மா அவரை வாஞ்சிக்கிறது. நெருக்கமானாலும், துக்கமானாலும், துன்பமானாலும் இன்னும் நான் அவரை தேடுவேன் சொல்லுகிறான். எப்போது அவர் சமூகத்துக்கு போவேன், எப்போது அவருடைய பாதத்தில் அமர்வேன், நான் எப்போது தேவ சமூகத்தில் அமர்ந்து என் துக்கங்களை, கண்ணீரை எல்லாம் ஊற்றுவேன் என்று சொல்வது போல, நீங்களும் நானும் கலக்கத்தின் நடுவே கர்த்தரை நினைக்கிற கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? உங்களுக்குள்ள சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே, நீ கலங்கும் போது முதல்ல கர்த்தரை நினை. அல்லேலூயா. ஆமா, இந்த கலக்கம், பிரச்சனையிலிருந்து காப்பாத்துற ஆளை யோசிக்காதீங்க, காப்பாத்துற ஆளு வேற ஏதாவது சூழ்நிலை யோசிக்காதீங்க. முதல்ல கர்த்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் கலக்கங்களை, கண்ணீரை, புலம்பல்களை நிச்சயம் மாற்றுவார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க 7ஆம் வசனத்திலிருந்து. உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. பாருங்களேன், ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்தில் தமது கிருபையை கட்டளையிடுகிறார்.
இத்தனை பாடுகள் புரண்டு வந்தாலும் நான் என்ன செய்வேன் கேட்டீங்கன்னா, அவரை பாடுகிற பாட்டு என் வாயில் இருப்பதாக. அல்லேலூயா. துக்கத்துல பாட்டா பாஸ்டர், கலக்கத்துல பாட்டா? ஒரு தேவ பிள்ளை புலம்பலின் நடுவே, கண்ணீரின் நடுவே, கலக்கத்தின் நடுவே நீங்க கர்த்தரை பாட முடியும். எத்தனையோ தேவ மனிதனுடைய பாடல்களை நம்ம பாடுறோம். ஒவ்வொரு பாடல்களுக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. அநேக தேவ பரிசுத்தவான்களுடைய பாடல்களை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அநேகருடைய பாடல்கள் உங்களுக்கு சொன்னா, அவர்கள் பாடின பாடல்கள் எல்லாம் பல துக்கத்தின் நடுவே, பல கண்ணீரின் நடுவே, பல நெருக்கத்தின் நடுவே, பல தேவையின் நடுவே, பல போராட்டத்தின் நடுவே தேவன் அவர்களுக்கு அந்த பாடலை கொடுத்திருக்கிறார். தேவன் அந்த பாடலை தந்து அவரை மகிமைப்படுத்த வைத்திருக்கிறார். இந்த மாலை நேரத்துல நான் தாழ்மையா சொல்றேன், நீங்க கலங்குகிற நேரத்துல இந்த பக்தன் சொல்வது போல, ராக்காலத்தில் அவரை பாடும் பாடல் என் வாயில் இருப்பதாக. அல்லேலூயா. புலம்பிக் கொண்டே இராம, அந்த பிரச்சனையை சொல்லி கலங்கிக்கிட்டே இராம, கர்த்தரை கொஞ்சம் பாடுங்க. நல்ல பாடல்களை, துதி பாடல்களை, ஸ்தோத்திர பாடல்களை, கலக்கத்தின் நேரத்துல நல்ல பாடல், புது பாடலை பாடுங்க. உங்க நாவல சில கர்த்தர் புது பாடலை தருவார். பாடுங்க, புது பாடலை பாடிக்கொண்டே இருங்க, துதித்துக் கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை தருவதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. நாம் ஒரு பாடல் பாடுவது உண்டு, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உண்மைதான் நான் நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த பாடல் வரிகளை பாடி இருக்கிறோம். இந்த பாடல் எழுதின ஒரு போதகர் அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்ட செய்தி நான் கேட்க இருக்கிறது. அவருக்கு குழந்தையே இல்லை, பல ஆண்டுகளா குழந்தை இல்லையா. அப்ப ஆண்டவர் இந்த பாடலை அவர் ஜெபித்த போது இந்த பாடல் வரிகளை கொடுத்தாராம். இந்த பாடலை அவர் பாடிக்கிட்டே இருக்கிறார். 100 முறை, 1000 முறை பாடிக்கிட்டே இருக்கிறார். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, அங்க உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம், அங்க உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம், நாங்கள் உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம். எல்லாரும் என்ன பாஸ்டர் என்னென்னமோ செய்றீங்க, என்னென்னமோ பண்றீங்க, உங்களுக்கு எல்லாம் குழந்தை இல்லை, எல்லாம் அவமானம், நிந்தை, சூழ்ந்திருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள், மனவேதனைகள், இப்படி எல்லா நேரத்தில் ஆண்டவரை கேட்டார். ஆண்டவரே ஒரே ஒரு குழந்தையை தந்தா போதுமே ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை மட்டும் எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணும் போது தான் கர்த்தர் இந்த பாடல் வரிகளை கொடுத்தாரு. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. இந்த பாடலை அவர் பாடி துதிக்கிறார். இந்த பாடல் கொஞ்சம் அப்படியே எல்லா விசுவாச பிள்ளைகளும் செவிகளுக்கும் போகிறது. எல்லாரும் விசுவாசித்து பாடுகிறார்கள். பலருக்கு அற்புதம் நடக்கிறது. இவர் சொல்றாரு, ஆண்டவர் எல்லாம் சாட்சி சொல்றாங்க, பாஸ்டர் என்ன அருமையான வார்த்தையின் பாடல்கள், இந்த பாடலை பாடும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு அற்புதம். இவர் உள்ள உடையது, ஐயோ நான் கலங்கி இருக்கிறேன், நான் இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த அந்த அற்புதம் நடக்கலையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாரா. ஆனா கர்த்தர் அவரையும் நினைத்தருளினார். காலங்களில் அவரை பாடுகிற பாடல் இந்த தேவ மனிதனுடைய நாவில் இருந்ததால், கர்த்தரை துதிக்கிற துதி பாடல் இந்த தேவ மனிதனுடைய நாவில் காணப்பட்டதால், ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிற ஒரு தேவ மனிதனாய் இவர் காணப்பட்டபடியால் கர்த்தர் இவரை நினைத்தருளினார். ஆண்டவர் இப்போது அந்த ஊழியருக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். கரங்களை எத்தனை சொல்லலாமா? அந்த தேவ பிள்ளைகளை, நீங்கள் கலக்கத்தின் நடுவே போகும்போது, நீங்க போராட்டங்களின் நடுவே, துக்கத்தின் நடுவே போகும்போது, நீங்க வேற தூசணமான வார்த்தைகளை பேசாமல், இல்ல வேற ஏதோ ஒரு வார்த்தைகளை நீங்கள் உலகத்துல பேசாமல், இல்ல வேற ஏதோ ஒரு வார்த்தைகளை மனம் பதறி நீங்க சொல்லி உங்களை நீங்கள் வேதனைப்படுத்திக் கொள்ளாமல், கர்த்தரை பாடுகிற பாட்டு, கர்த்தரை உயர்த்துகிற துதி, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த ஸ்தோத்திரங்கள் என் நாவில் எப்போதும் இருப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரை துதிக்கிற துதி என் நாவில் எப்போதும் எனக்கு இருக்கும்? எத்தனை பேர் நீங்க உண்மையா சொல்ல முடியும்? எத்தனை பேர் நீங்க விசுவாசத்து சொல்றீங்க? பாடலை சாதாரணமா பாடாதீங்க, துதிகளை ஒரு நாவல செஞ்சிடாதீங்க, உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து துதிங்க, அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயம் சொல்லுவேன், உங்க துக்கங்கள் மறந்து போயிடும், உங்க கலக்கங்கள் காணாமல் போயிடும், உங்க கண்ணீர் எல்லாம் கர்த்தர் களிப்பான நீரூற்றாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இரண்டாவது இந்த சங்கீதக்காரன் செய்த காரியம் என்ன? காலங்களிலும் அவரை பாடுகிற பாடல் அவர் நாவில் எப்போதும் காணப்பட்டது. கரமையத்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்க்கலாம். அதே வசனத்துல அழகாய் கொண்டிருக்கிறது. வாசிங்க 8ஆம் வசனம். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார்.
இருக்கிறார், என் வாயில் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். அவர் அழகை சொல்லுகிறார் பாருங்கள். என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஹalleluya. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். பாருங்கள், கலக்கத்தின் நடுவே தேவனை நினைத்தார், கலக்கத்தின் நடுவே தேவனை துதித்தார், கலக்கத்தின் நடுவே தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். ஆமென் சொல்லலாமா? அந்த தேவ பிள்ளைகளே, நாம் கலங்குகிற நேரங்கள் வரும்போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. ஜெபம் ஒரு பெரிய PhD படிக்கிற சர்டிபிகேட் போல அல்ல. சில ஜெபம்னா ஐயோ ஜெபமா அப்படின்னு கலங்கிடுறாங்க, ஜெபிக்க தெரியலையே ஓடிடுறாங்க, ஜெபம் பண்றதுன்னா பயப்படுறாங்க. தாழ்மையா சொல்றேன், ஜெபம் நீங்கள் உங்கள் அப்பாவோடு பேசுவதுக்கு அடையாளம். நீங்கள் உங்கள் அப்பா கூட எப்படி பேசுவீங்களோ, உங்கள் தகப்பனோடு எப்படி பேசுவீர்களோ அப்படி நீங்கள் பேசலாம். ஆண்டவர் இயேசுவே ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது அழகாய் சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழகாய் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஜெபம் ஒரு உறவு, ஜெபம் நமக்கும் தேவனுக்குமான இணைக்கிற ஒரு பாலம், ஜெபம் நமது உணர்வை காண்பிக்கிற ஒரு நேரம், நமது உள்ளத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம் ஜெப நேரம். ஆண்டவரோடு மனவிட்டு பேசுகிற நேரம் ஜெப நேரம். உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஆதரவா யாரும் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க யார்ட்டையும் போய் எதையும் சொல்றதுக்கு ஒரு நபர் இல்லாம இருக்கலாம், ஒரு நண்பர் இல்லாம இருக்கலாம், இல்ல உங்களுக்கு உலக பிரகாரமா அப்பா இல்லாம கூட இருக்கலாம், இல்ல உலக பிரகாரமா உங்களுக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா தாழ்மையா நான் சொல்றேன், உங்களையும் என்னையும் படைத்த ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது, நீங்கள் அவரை நோக்கி செபிக்கும் போது உங்கள் ஜெபம் அவர் சமூகத்தை கேட்கப்படும். உங்கள் ஜெபம் அவர் சமூகத்தில் எட்டும். உங்கள் ஜெபம் அவர் சமூகத்தில் ஒரு தூபம் போல எழுப்பும். ஆனபடியால் நீங்கள் நானும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, சிம்பிள். பல நேரங்கள்ல என்னுடைய கலக்கங்கள் இருந்து நான் மீண்டு வர ஒரு காரியம் என்னன்னா சிம்பிள். நான் அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு மறந்துடுவேன். தேவன்கிட்ட சொல்லிட்டு அந்த பிரச்சனைய, அந்த கண்ணீரை, அந்த போராட்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நான் அப்படியே மறந்துடுவேன். ரொம்ப நேரம் அந்த கலக்கத்தை என் வாழ்க்கையில வைக்க விட மாட்டேன். ரொம்ப நேரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பிரச்சனை இருந்தா அது கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் டூ லாங் எடுக்கும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். மற்றபடி எந்த ஒரு காரியம் ஆனாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்திட்டா அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை, விசுவாசம், தைரியத்திலே முன் செல்ல கர்த்தர் எனக்கு பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதிரி நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்க ஆத்மா கலங்கும் போதெல்லாம், உங்க உள்ள கலங்கும் போதெல்லாம் அப்பாட்ட சொல்லிருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க, அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சங்கீதக்காரன் சொல்றாங்க, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன். எல்லாரும் சொல்லுமா அந்த வார்த்தையை? என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஹல்லேலூயா. உங்க கலக்கங்கள் பெருகும் போது நல்ல விண்ணப்பம் செய்யுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, மனவிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க, தனியா போய் முறையிடுங்க. ஆண்டவர் சமூகத்துல தனி ஜெபத்தை நல்லா நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போது, இரவு நேரம், பகல் நேரம், எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ, மதிய நேரம், தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்ணினார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியானம் என்று எல்லா வேலைகளிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்கிறார். அதிகாலையில் ஆண்டவர் இயேசு இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ணினார். இப்படி எப்படியெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்படியெல்லாம் பவுலும் சீலாவும் இரவுலே பாடி துதித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். எந்தெந்த நேரம் உங்களுக்கு முடியுதோ எல்லா நேரங்களிலும் கர்த்தரை நோக்கி முறையிடுங்கள், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீங்கள் எவ்வேளை கர்த்தரை நோக்கி முறையிடும் போது அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனிக்கிற தேவனாகவே இருக்கிறார். உங்கள் கலக்கங்களை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து நாம் சொல்லலாமா? 11ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு ரட்சிப்பு வரும், நான் அவரையே துதிப்பேன். சங்கீதக்காரன்
உள்ள இருந்த நம்பிக்கை அதுதான். இந்த மாலை நேரத்தில் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து போங்கள். அவரை நோக்கி காத்திருப்பேன், அவரையே நம்பி இருப்பேன், அவரை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் செய்தது போல கலக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை நினையுங்கள், கலக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை பாடி துதியுங்கள், கலக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் கலக்கங்களை எல்லாம் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்கள் முன்னிலைமை போல் அல்ல, கர்த்தர் உங்கள் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் சரியாய் உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். நீங்கள் உங்களை மகிழ பண்ணுகிற ஆண்டவர் நிச்சயமாய் அவர் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவார். துக்கங்களும் கலக்கங்களும் காணாமல் போகும், கண்ணீர்கள் மறைந்து போகும், களிப்பு உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இளைஞர் நிற்போமா? இளைஞர் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாருடைய கண்களை மூடி இருக்கிற நேரம் ஆண்டவர் சொல்லுமா, என் ஆத்துமா கலங்குகிற நேரம் எல்லாம் நான் கர்த்தரையே நினைப்பேன். என் ஆத்துமா கலங்குகிற நேரம் எல்லாம் நான் கர்த்தரையே துதிப்பேன். என் ஆத்துமா கலங்குகிற நேரம் எல்லாம் நான் கர்த்தரை நோக்கியே ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.